வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சீதா அவங்க மரணமா, சீதாவை இரண்டாவது திருமணம் செய்ததானா, ஏமாற்றினா நடந்தது, இதுதான் நடிகர் கொடுத்த விளக்கம். இப்போது சீதா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சீதா பார்த்திபனுடன் 10 வருடங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டாங்க. இதையடுத்து சீரியல் நடிகர் சதீஷை சீதா இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பின்பு அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வராங்க. இது குறித்து நடிகர் சதீஷ் தெலுங்கில் ஊடகம் ஒன்று பேட்டியளித்திருக்காங்க. பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை படத்தில் நடிகை சீதா நடித்த போது இருவருமே காதலித்தாங்க. இந்த திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தால் பெற்றோர் மீறி சீதா திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஒரு மகனையும் சீதா பார்த்திபன் தம்பதி தத்தெடுத்து வளர்ந்து வந்திருக்காங்க. இதையடுத்து இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று வந்தாங்க. விவாகரத்து ஆன பிறகு மீண்டும் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வந்து தன்னுடைய நடிப்பை துவங்கி விட்டாங்க சீதா. இதையடுத்து சின்னத்திரை பக்கம் வந்த நடிகை சீதா 2010ஆம் ஆண்டு நடிகர் சதீஷை தனது 43 வயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு சீதா திரைப்படங்கள்லேயும் சீரியலில் நடித்து வந்தாங்க. எனக்கு துணை வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில் வந்ததை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் என்று சதீஷ் என் வாழ்க்கையில் வந்ததை எண்ணி சந்தோஷப்படுகிறேன் என்று சீதா கூறியதாக செய்திகள் வெளிவந்தது. ஆனால் சில ஆண்டுகளிலேயே அவரை விட்டு பிரிந்து தற்போது தந்தை வீட்டில் வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில் துணை இயக்குனரும் சின்னத்திரை நடிகருமான சதீஷ் தெலுங்கு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். சீதாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு பார்த்திபனிலிருந்து அவரை பிரித்தேன் என்றெல்லாம் செய்தி வந்தது. உண்மையிலே நாங்கள் இருவருமே நல்ல நண்பர்கள் தான், அதுதான் உண்மை. ஒன்றாக வாழ்ந்தோம், விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் சோசியல் மீடியாவிலும் பத்திரிகை கிளப்பிவிட்ட செய்திதான். அதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. இது சினிமா வட்டத்திலும் சின்னத்திரையிலும் எங்களுடன் நடித்த நடிகர்கள் வேலை பார்த்த அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அது மட்டும் இல்லாமல் நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும் போதே பார்த்திபனுக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது பிறகுதான் எங்களுக்கு நட்பு ஏற்பட்டது. அதே போல என் மனைவி சீதாவால் தான் பிரிந்து சென்றேன் என்றெல்லாம் செய்தி வந்தது. அதுவும் உண்மை இல்லை. அதற்கு முன்பே என் மனைவி 2 மகன்களை அழைத்து கொண்டு என்னை விட என் மனைவி அவர்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று நம்பிக்கை இருப்பதாக நான் அவரை தொல்லை செய்தவில்லை. அதே போல சீதாவை ஏமாற்றிவிட்டேன், அவரை பொருளாதார ரீதியாக ஏமாற்றிவிட்டேன் என்ற செய்தியெல்லாம் வந்தது. இந்த உலகம் ஆதாரமே இல்லாமல் எதை வேண்டுமானால் பேசும். செய்தியை பரப்புவதற்கு வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஆதாரமற்ற செய்திகளை எழுதுகிறாங்க. இப்போதும் நானும் சீதாவும் நல்ல நண்பர்கள் தான். சீதா கூட சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க என்று சோசியல் மீடியாவில் செய்திகள் பரப்பித்தாங்க. ஏதாவது விசேஷம் என்றால் நானும் சீதாவும் சந்திப்போம். இப்போது அதை நட்புடன் தான் இருக்கிறோம் என சதீஷ் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பார்த்தீங்கன்னா நன்றி.